கோட்டைக்கு மீண்டும் பறந்த நோட்டீஸ். திமுகவுக்கு செக் வைத்த ஜி.ஆர். சுவாமிநாதன். மார்ச் 18 இறுதிக்கெடு. அரசு பதிலளிக்க மறுத்தால் நீதிமன்றமே உத்தரவு போடும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு வந்த புதிய சிக்கல். வணக்கம் நண்பர்களே. இந்த விரோத அரசியல் செய்து வரும் மு.க. ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற விடவே மாட்டோம் என்று தடை உத்தரவு போட்டதன் காரணமாக தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தீபத்தூணில் தீபமேற்ற போட்ட உத்தரவு செயல்படுத்தவில்லை என்பதால் பொங்கி எழுந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தற்போது வருகிற மார்ச் 18ஆம் தேதிக்குள் உரிய பதிலளித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே மீண்டும் உத்தரவு பிறப்பித்து நடைமுறைப்படுத்தும் என்றும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அது மட்டுமின்றி மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், காவல் இணை ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி 144 தடை உத்தரவு பிறப்பித்த மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் விளக்கமளித்த நிலையில் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். இந்த நிலையில்தான் கடந்த முறை இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தீபத்தூணுக்கு 5 பேர் மட்டுமே அனுமதித்து பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அதற்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதோடு என்னை பொறுத்தவரை சட்டத்தின் மாண்பை காப்பதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். உயர்ந்த பதவியில் இருப்பதால் யாருக்கும் எந்த சலுகையும் விதிவிலக்கும் அளிக்க மாட்டேன். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை உறுதிபட கூறியிருந்தார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்போது மதுரை காவல் ஆணையர் லோகநாதன், துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய பரிசீலித்து வருவதாகவும், திருப்பரங்குன்றம் கோவில் அறங்காவலர்களாக சத்யபிரியா, மணிசெல்வன், பொம்மதேவன், சண்முகசுந்தரம், ராமையா எதிர் மனுதாரராக சேர்க்கவும் அதிரடி உத்தரவு போட்டுள்ளார் ஜி.ஆர். சுவாமிநாதன். வருகிற மார்ச் 18ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறியிருக்கும் அவர், யாரேனும் முன்னுக்கு பின் முரணாக நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன், இந்த வழக்கை பொறுத்தவரை இதற்கு மேலும் இழுத்தடிக்க முடியாது. அதனால் தமிழக அரசு 5 பேரை மலை உச்சிக்கு அனுப்பி தீபத்தூணில் பூஜைகள் நடத்தி தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியுமா முடியாதா என்கிற பதிலை உடனடியாக கொடுத்தாக வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் கெடு விதித்துள்ளார். இப்படி மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோட்டைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது திமுகவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தீபத்தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசு தடை போட்டதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் கடுமையான கோபத்தில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டுமின்றி அதன் பிறகு இந்த வழக்கை விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகளும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்துவிட்ட நிலையில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் தற்போது எதிர்நோக்கி இருக்கும் முக்கிய கேள்வியாகும். அதனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு கூறினால் இந்த வழக்கு மேலும் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தாலும் இதே தீர்ப்புதான் வரும் என்பதும் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் ஆரம்பத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற விடமாட்டோம் என்று சவடலாக உத்தரவு பிறப்பித்து வந்த மு.க. ஸ்டாலின் இப்போது பின்வாங்கி இருக்கிறார். அதனால் மார்ச் 18ஆம் தேதி இந்த வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு கொடுக்கும் விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இறங்குவார் என்றும் தெரிய வந்துள்ளது. அதோடு தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று மீண்டும் தமிழக அரசு சொல்வார்களேயானால் அது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு இந்துக்கள் மத்தியில் இன்னும் பெரிய அளவில் எதிர்ப்பலையை உருவாக்கும் என்பதனால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு இறங்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ஒன்றிணைந்த டெல்லி பாஜக. 2 தரப்பும் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட முடிவு. டாக்டர் ராமதாஸ், அன்புமணிக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாமக 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. என்றாலும் பாமக பொதுக்குழு எடுத்த முடிவுபடி அன்புமணிதான் கட்சியின் தலைவர் என்று அறிவித்த தேர்தல் ஆணையம் அவருக்கே மாம்பழம் சின்னத்தையும் ஒதுக்கியுள்ளது. இதன் காரணமாக டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதோடு திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட திட்டமிட்ட அவருக்கு அந்த கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ராமதாஸ் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவேகா கூட்டணியில் இணைய ராமதாஸ் விரும்பவில்லை. அதனால் தற்போது அவரும் NDA பக்கம் திரும்பி இருக்கிறார். ஏற்கனவே அதிமுக, பாஜக கட்சிகள் டாக்டர் ராமதாஸையும் அன்புமணியையும் ஒன்று சேர்த்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சூழல் உருவாகி இருக்கிறது.
குறிப்பாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத நிலையில் விஜயும் வட மாநிலத்தின் வாக்குகளை பிரிப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவசியப்படுகிறது. அதன் காரணமாகவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாமக நிறுவனர் ராமதாசிடம் தொடர்ந்து பேசி வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு சரியான கூட்டணியும் இல்லாததால் அதிமுக பாஜக கட்சிகள் பக்கம் திரும்பி இருக்கிறார். அதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் மாம்பழம் சின்னத்தில் எங்களது வேட்பாளர்கள் போட்டியிட சம்மதிக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட 5 பேருக்கு கண்டிப்பாக சீட் தர வேண்டும் என்று ராமதாஸ் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதையடுத்து அன்புமணியிடத்திலும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அவரும் மாம்பழம் சின்னத்தில் டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்கள் போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டார். அதனால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கப் போவது உறுதியாகிவிட்டது. அடுத்த செய்தி. பொது நிகழ்ச்சியில் கிண்டல் செய்த பார்த்திபனுக்கு த்ரிஷா கடும் கண்டனம். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் ஒரு நடிகையுடன் அவர் உறவு வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தவர் அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அதற்கடுத்த சில தினங்களில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக கலந்து கொண்டது பேசுபொருளானது. இந்த நிலையில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பார்த்திபன் பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா நடித்திருந்த குந்தவை கதாபாத்திரத்தை கையில் எடுத்து குந்தவை கொஞ்ச நாள் குந்த வைப்பது நல்லது, குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே குந்த வைப்பது நல்லது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அவரது அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த ஒரு பதிவு போட்டுள்ளார் த்ரிஷா. அந்த பதிவில் மைக்கில் பேசுவதால் முட்டாள்தனமான கருத்து புத்திசாலித்தனமாகி விடாது. யார் ஒருவரை நாம் குரூரமாக பேசுகிறோமோ அதே வார்த்தை பேசும் நபரையே நிறைய பேசும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் உடனடியாக தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் எது நடந்ததோ அது தவறாக நடந்துவிட்டது, இதற்கு வருந்துவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என ஒரு வீடியோ வெளியிட்டு சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பார்த்திபன். அடுத்த செய்தி. பதவியேற்பதற்கு முன்பே ஈரானின் புதிய லீடரை தீர்த்து கட்டிய இஸ்ரேல் தாக்குதலால் கமேனி கொல்லப்பட்ட நிலையில் அடுத்தபடியாக 56 வயதான அவரது 2வது மகன் முஸ்தபா என்பவரை அடுத்த லீடராக கொண்டு வர ஈரான் திட்டமிட்டு வந்தது. ஆனால் ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட இருந்த இருவரையும் தற்போது இஸ்ரேல் ஏவுகணைகள் தாக்கி அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த தகவலை இதுவரை இஸ்ரேல் வெளியிடவில்லை என்றாலும் இப்போது வரை அடுத்த லீடர் குறித்த எந்த தகவலையும் அந்நாடு வெளியிடாமல் இருக்கிறது. அதோடு கமேனி இஸ்ரேலால் கொல்லப்பட்ட போது அங்கு தாக்குதலில் அவரது மகனான முஸ்தபா கமேனியும் அங்குதான் இருந்துள்ளார் என்றாலும் அவர் நூலிலையில் உயிர் தப்பியிருக்கிறார். இந்த தகவலை அப்போது வெளியிட்ட ஈரான் ஊடகங்கள் இப்போது அவர் உயிரிழந்து விட்டதாக வெளியாகும் தகவல்களுக்கு இதுவரை எந்த மறுப்பு செய்தியும் வெளியிடவில்லை. அதையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனியின் மகன் முஸ்தபாவும் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன.